எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைகிறது. உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவழியை செய்யாமல் செய்யத்தகாதவழியை செய்கிறோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மனதிற்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்வாகம் உள்ளவர்களாக எங்களுக்கு பாவத்திற்கு துக்கப்படுகிறவர்களை செய்கிறோம். மிகவும் விருப்பமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாங்கள் இந்த பக்தியும் நீதியும் தெளிவுபடுத்தியுள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் கிருபை செய்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டது. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. உட்காரலாம். இந்த நாளுக்கென்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிற திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, முதலாம் வேத பகுதி ரூத் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 முடிய. பக்கம் 335. ரூத் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 முடிய. நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகக்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உன்னுடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றாள். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தாள். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுக்கள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து
தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தால் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். வேறுபாடு முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி 43 முடிய. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி 43 முடிய. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொர்க்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் எனும் பேருடைய ஒரு சிஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்க்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் எனும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. சுவிசேஷ பாடத்திற்காக எழுந்திருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடிய. யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயும் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குரிய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 15 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவருக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவர் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நின்றவாறே பொதுவான ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை எப்பொழுதுமே அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான தகப்பனை இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் அனைவருமாக ஒன்று கூடி தகப்பனை நம்ம நோக்கி பார்க்கும்படியான ஒரு கிருபையை, ஸ்லாக்கியத்தை, தருணத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கூட காணக்கூடாமல் தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரேப்பா மரித்திருக்கலாம், ஆண்டவரை மண்ணுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் எங்களை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிற உங்களுடைய அன்புக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக உங்களுக்கு நன்றியையும் சோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனே இந்த ஆண்டவரை வழிபாட்டிலே கூட கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே சோதரிக்கிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்தருளும். உங்களுடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் தாங்கி தப்பிவித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக இந்த ஆராதனை தகப்பனே துவக்கம் முதல் முடிவு மட்டும் தகப்பனே உங்களுடைய பரிசுத்தமான கிருபை இருந்து வழிநடத்த வேண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நித்தாமே ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட கர்த்தனை பேச வேண்டுமாக கூட உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பேசுகிற ஆண்டவரே, மகனை நீர் மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டுமாக கூட உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கேட்கிற அந்த வார்த்தைகளை கூட கர்த்தாவே என்னோட வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அதன்படி நடக்க என் தேவனை கிருபை செய்ய வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக தகப்பனே எங்கள் திருச்சபைக்காக வருகிறோம். திருச்சபையுடைய ஊழியர் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே சோதரிக்கிறோம் அப்பா. அவர் செய்கிற ஆண்டவர் எல்லா காரியங்களும் ஒரு துணை இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சோதரிக்கிறோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கூடுகைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கூடுகைகளும் சிறப்பான முறையில் நடைபெற தேவனில் கொடுத்து வருகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர் கூடுகை ஆண்டவரே, வாலிபர் கூடுகை, பெண்கள் கூடுகை, குடும்ப கூடுகை மற்றும் ஆண்டவரை உபவாச ஆண்டவரை ஜெபங்கள் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றியையும் சோத்திரத்தையும் நாங்கள் எடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே சோதரிக்கிறோம். எங்கள் திருச்சபையானது ஆண்டவரே நல்ல வளர்ச்சி அடைய என் தேவனை கிருபை செய்திருக்கிற தகப்பனே. மென்மேலும் கூட ஆண்டவரை வளர்ச்சி அடைந்த ஆண்டவரே அம்மாண்ட இந்த பகுதியிலே கர்த்தாவே ஆசீர்வாதம் உள்ள ஒரு திருச்சபையா எங்கள் திருச்சபை திகழ தேவனை கிருபை செய்ய வேண்டுமா என்ற சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தகப்பனே கிராமத்திற்காக, கிராமத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அறியாத மக்கள் ஆண்டவரே அநேக பேர் இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு தகப்பனே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தகப்பனே ஒரு ஆலயத்திற்கு வந்து தொழுது கொள்ள என் தேவனை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒருவரும் கெட்டு போகாத படிக்க தகப்பனே என் தேவனின் ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, அநேக போதை பழக்கத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டிருப்பதை தேவனின் அறிவிறாண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே சந்தித்தாண்டவரே. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள எல்லா ஆண்டவரே பாவ பழக்கத்திலிருந்து ஆண்டவரே அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட ஆண்டவரே ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே மாண்டவருடைய மந்தையிலே வந்து சேர்கிறதற்கு என் தேவனை கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. எங்கள் கிராமம் முழுவதுமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் தாரும் ஆண்டவரே. அப்பா படித்து முடித்த ஆண்டவரை வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. திருமண காரியங்களுக்கு காத்திருக்கிறவர்கள், குழந்தை செல்வத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்
அப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தத்தாமே ஆண்டவரே தேவைகளை கர்த்தரை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வயதானவர்கள் ஆண்டவரே அப்பா, பெரியவர்கள் ஆண்டவரே, பெண்கள் எல்லாருக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வெயில் காலங்களிலே தகப்பனே யாருக்கும் எந்த விதமான ஆண்டவரே பாதிப்புகளும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் கிராமம் முழுவதுமாய் கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருகாமையில் ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, திருச்சபையுடைய ஊழியர்களுக்காக, ஆயருக்காக ஆண்டவரே அப்பா, செயலர், பொருளர் மற்றும் ஆண்டவரே குருசேகரத்தில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே எங்கள் குருசேகரமானது மென்மேலும் வளர்ச்சி அடைய அநேக ஆண்டவரே அப்பா திருச்சபைகள் கட்டப்பட தேவனை கிருபை செய்ய வேண்டுமா இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயத்தில் இருக்கிற ஆண்டவரே பொறுப்பாளருக்காக ஜெபிக்கிறோம். நடக்க இருக்கிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நல்ல ஒரு பேராயரை எங்கள் பேராயத்திற்கு கட்டத்தாமல் கொடுக்க வேண்டுமா இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அந்த தேர்தல் ஆண்டவரே சிறப்பான முறையில் நடைபெற ஆண்டவரே அப்பா தாமே கிருபை பாராட்ட வேண்டுமா இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே போல எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலும் நடக்கவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரு சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நீர் முன்குறித்து வைத்திருக்கிற ஆண்டவரே நல்ல ஒரு பிரதமரை எங்கள் தேசத்திற்கு நீர் கொடுக்க வேண்டுமா இந்த சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்கள் மீது ஆண்டவரே அக்கறையில் ஒரு பிரதமராக, ஆண்டவரே சிறுபான்மை மக்கள் மீது அக்கறையில் ஒரு பிரதமரை ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு நீர் கொடுக்க வேண்டுமா இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அந்த தேர்தல் கூட நேர்மையான முறையில் நடைபெற தேவனை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா தேர்தல் ஆணையமானது ஆண்டவரே எந்தவித பாரபட்சம் இன்றி தகப்பனே இந்த தேர்தலை சிறப்பான முறையில் நடத்தி ஆண்டவரே நல்ல ஒரு பிரதமரை எங்கள் ஆண்டவரே தேசத்துக்கு நீர் கொடுக்க வேண்டுமாக கூட உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஏறக்குறைய 140 கோடி மக்கள் எங்கள் இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட தேவனை கிருபை செய்யும் தகப்பனே. எங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதல் எழுப்பட்டும் தகப்பனே. அநேக ஆண்டவரே சுவிசேஷகர்கள், அநேக மிஷனரிமார்கள், அநேக ஊழியர்கள் ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரே எங்கள் தேசத்திலே கூட ஒரு எழுப்புதல் உண்டாகி தகப்பனே எல்லா மக்கள் மீதும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை ஊற்றப்பட்டு தகப்பனே ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்கள் பரலோகத்தை நிரப்புறவர்களாய் கர்த்தர் ஆண்டவரை மாற்ற வேண்டுமா இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் நடக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எல்லா பாவங்களை கூட கர்த்தர் நீர் மன்னித்து ஆண்டவரே எங்கள் தேச மக்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கேட்டவைகளை கேட்க மறந்த அனைத்தையும் ஆண்டவரே குட்டி கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்ற வண்ணமாகவே நாம் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் என் தேவனே என் ஆத்துமாவும் உம்மையை வாஞ்சித்து கதறுகிறது என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு என்று நாம் படைப்போம். Bye.
சபையார் தயவு செய்து அமரலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனம்